எவ்வளவு மாற்றம் இருந்தாலும் எனக்கு வேண்டாம் முடிவு வேணும்னு தோணும். இது யாரு சொல்லணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் அறிவோட நம்ம சிந்திக்க மட்டும் சொல்லும். மற்றபடி நான் ஜாலியா கிடையாது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க எல்லாரும். உண்மைதானே? ஆனா இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஊருப்பட்ட வலி வேதனைகள் தான் எல்லா ஜீவராசி எல்லாரும் வாழ்றோம். ஆனா அவங்களுக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற ஒரு தகுதிக்கு ஏற்ற சுகம் இருக்கும் அதுல. ஆனா அந்த சுகத்தை மீன் பண்ணிக்கிறமே தவிர்த்து இங்க சுத்திக்கிற துன்பத்தை பார்க்க தெரியல. அது எப்போ நம்மளுக்கு தோணும், எதனா அடிப்போட வலி வரும்போது இல்லைன்னா மரணம் வரும்போது அந்த மாதிரி நடக்கும்போது அந்த தோணும். மற்றபடி மறந்துடுவோம். அந்த நிகழ்வுல தான் அது மாயன்ற மாதிரி ஒரு கண்டென்ட் வச்சுக்கிறோம். ஆனா அது முழுவதுமே மாயதான். ஆனா அது யாருக்குன்னு தெரியல. ஆனா இந்த நிகழ்வுல மொத்தமும் இங்க நம்ம மாத்தணும்னா ஆரம்பம் என்னன்னா, ஆரம்பம்ன்றது நீங்களே சொல்றீங்க. இப்ப நம்ம தாயின் வாய் வெளியே வரும்போது ஒரு கருவுல தான் வெளியே வந்தோம். அப்ப இந்த உலகம் தோன்றும் போது சிறு புள்ளில இருந்து தான் இதை வச்சு வந்ததுன்னு சொல்றானா இல்லையா அவன்? ஆமா ஆமா, சிறு புள்ளின்றான். அப்ப அந்த சிறு புள்ளிக்குள்ள நீ திருப்பி போனோம்னா நீ ஜீவகார கருணைன்றது தான் அதோட மூலம். அந்த மூலத்தை நீ டச் பண்ணா எது மூலமோ எதுல இருந்து நீ புறப்பட்டாயோ அதை நோக்கி உன் பயணம் போனா அங்க போக முடியும். நீ அதை விட்டுட்டு நான் வந்து யோகத்துல போறேன், நான் தவத்துல போறேன், நான் மௌனத்துல போறேன், நீ தியானத்துல போறேன்னா அந்த மூலத்துக்கு நல்லா போக முடியாது. உண்மைதானே? பண்ண வருஷம் நான் யோகாலாம் பண்ணையா ஒன்னும் எனக்கு முழுமைன்றது என்ன வரலையா? அதுல வராது. என்ன சொல்லி இப்ப நீங்க இந்த உடலை இது பண்ணிக்கலாம், சமாதிக்கு போயிடலாம், இந்த உடலை விட்டு ஆமா பிரிச்சுக்கலாம், நீ எது பண்ணாலும் ஒரு பாட்டுல இருக்கலாம். நீங்க முழுமையை போயெல்லாம் முழுமையை அடைஞ்ச மாதிரி உங்களால உணர முடியாது. அதுக்கு அது கஷ்டம். ஏன்னா அதுகிட்ட நீ இப்ப நானே பாருங்க எவ்வளவோ தெரிஞ்சா கூட எனக்குள்ள ஒரு சோகம், எல்லாரையும் பற்றி ஒரு சிந்தனை, ஏன்னா எல்லாமே நானும் ஆயிட்டே இருப்பாங்க. அதனால இன்னும் ஓவர் ஆயிடுச்சு. முதலாவது சந்தோஷமா இருந்தேன், இன்னைக்கு சந்தோஷம் சுத்தமா இல்லாத அளவுக்கு போயிட்டு. காரணம் என்னன்னா எல்லாமே நானாகும் போது எனக்கு வலி மொத்தமா வருது. ஒரு ஜீவராசியை பார்க்கும் போது எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்ப நான் என்ன பண்ண, இது மாத்தனா மட்டும்தான் என்னோட வலி போகும் தோன்ற அளவுக்கு உள்ள எண்ணம் போகுது. இப்ப அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை என்ன சொன்ன, எது ஆரம்பமோ அந்த ஆரம்பத்தோட பயணத்தை நீங்க தொட்டீங்கன்னா தான் அங்கிருந்து போக முடியும். அந்த ஆரம்பம் பயணம்ன்றது எது ஆரம்பிச்சதோ அதோட பாற்றம் கையில இருக்குது. ஈகணும், பிறருக்கு கொடுக்கணும், பிறருக்கு ஒன்று இங்கே நீ கெஸ் பண்ணி ஜீவகாரத்தை ஊன்றி, முக்கியமா ஜீவராசியோட ஒன்றி போகணும். மெயின் அதுதான். மனிதனோட ஒன்றி போகும்போது இந்த அறிவு நீங்க எல்லாம் தரது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா மனிதன் கிட்ட இயல்பாக அந்த அறிவு இல்லை. அவன் மனதோட தன்மை வேலை செய்யுது, அவன்கிட்ட கர்வன்றது ஒண்ணு ஏசிக்காவே இருக்கு. ஆனா ஜீவராசிட்ட அது கிடையாது. நீங்க ஒன்றி போகும்போது பெரிய அறிவு. நாங்க ஜீவராசியில ஒன்றி போனோம். ஜீவராசி 3-4 வருஷமா தான் செஞ்சது. எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க ஜீவராசி மட்டும் பண்றீங்க, மனிதெல்லாம் பண்ண மாட்டீங்களா, என்ன மாட்டீங்கன்னு கேட்டாங்க. சரி, அதனால செய்யணும், அதையும் சரி சேர்த்து செய்யணுமேன்றதுக்கோசம் நாங்க அதுல என்ட்ரி போட்டோம். ஆனா மற்றபடி ஜீவராசியில செய்யும் போது அந்த அனுபவம் தான் வேற லெவல், சரியான அனுபவம். இப்பதான் நம்ம ஒண்ணுமே இல்லை. இப்ப ஒரு இன்ஸ்டியூட்டா நம்ம மீன் பண்ணிக்கலாம். இந்த பூமியில ஒரு இன்ஸ்டியூட், அந்த இன்ஸ்டியூட்ல படிக்க வந்த நபர்லாம் நம்மளுக்கு சரியான உடலமைப்பு எல்லாம் இருக்கிறதுனால நம்ம படிக்கலாம். நம்ம படிப்புன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜீவராசியில வாழ்ற வாழ்க்கை, இந்த இயற்கையில நடக்கிற நிகழ்வு, நம்ம குடும்பத்துல நடக்கிற சூழல், நம்ம வேலைக்கு போற இடத்துல நடக்கிற நிகழ்வு, இது எல்லாமே நமக்கு படிப்பு தான். இதெல்லாம் எப்படி எதிர்கொள்றீங்க அப்படின்னு நீங்க முதல்ல இதெல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜீவராசியில ஒன்றி கருணையோட இறங்கி அந்த செயலை செய்யும்போது உங்கள்கிட்ட பெரிய அறிவு. ஏன்னா ஜீவராசி எல்லாமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்த வந்து அவங்கள லெக்சர்ஸ் மாதிரி, நம்ம தான் ஸ்டூடெண்ட். இங்க ஆனா நம்ம என்ன சொல்லிட்டோம்னா, நான் தான் லெக்சர், மீதுதான் ஸ்டூடெண்ட் மாதிரி பேசிட்டு வரோம் நம்ம எல்லாரும். அங்கேதான் நம்மளுக்கு அறிவு விளங்குறதுக்கான சூழல் கட்டாயிப்போம். இது ஃபேக்ட் இதுதான். ஏன்னா செயலை செய்யும் போது, ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப நாய் அசுத்தமான தண்ணி குடிக்குது, எவ்வளவு அசுத்தமான பொருளையும் சாப்பிடுது, எவ்வளவு சூழ்நிலையும் வாழுது. நம்மளால எதுவுமே வாழ முடியலையே. ஆனா நம்ம வாழ்வோம். எப்போ வாழ்வோம்? நம்ம ஒரு ஞானியா மாறும்போது வாழ்வோம். உண்மைதானே? கண்டிப்பா. அப்ப நீ அப்ப ஞானியா மாறினா அந்த சூழ்நிலை உங்களால எடுத்துக்க முடியும்னா, அப்ப இயல்பாக அது வாழ்ந்தா அப்ப அது யாரு? சொல்றேன், இப்ப நீ ஞானியா மாற முடியும். நீங்க ஏற்கனவே ஒரு அஞ்ஞானி கூட போய் நின்று நான் எல்லாம் செஞ்ச எனக்கு எதுவுமே வரல, எப்படி வரும்? அவனுக்கு என்ன அறிவு அதான் உனக்கு வரும். உண்மை. யாருக்கிட்ட அறிவுக்குது அவங்ககிட்ட ஒன்றி போனோம். அவங்ககிட்ட ஒன்றி போனா இந்த மாதிரி வாழ்ந்து பறவைங்க எல்லாம் எடுத்துங்க. இப்ப நைட்ல 2 மணி தூங்கி வந்து பக்கற மரத்துல உட்காந்துக்குது காக்காலாம். 10 காக்கா பாஞ்சு அப்படியே உட்காந்து கம்மு நின்று பாத்துருக்குது, என்ன தூங்கல. ஆமா. காலையில அதே போல கத்தின்னு சுத்தி தான் இருக்குது. அது எப்படி 24 மணி தூங்காம இருக்குது? எப்படி எவ்வளவு மலையில அது வாழுது? திருப்பி குட்டி போடுறது, குழந்தை பெற்றது, கூடுது, எல்லாமே பண்ணுது. ஆனா என்கிட்ட எல்லாமே என்ன எதுவுமே பண்றதுக்கு தோண மாட்டுது. எதுக்கெல்லாம் ஒரு யோசனையா இருக்குது, பண்ண முடியுமான்னு ஒரு பயம் வருது. எப்படி இது எதிர்கொள்ள போறது? எல்லாமே இருந்தா கூட என்ன தோணுது? அது நாளைக்கு வாழ்க்கை என்னன்னு தெரியல. ஆனா அது சூப்பரா அந்த வாழ்க்கையை வாழ்ந்து தானே இருக்குது. அப்ப அதுகிட்ட ஏதோ தகுதி இருக்குது இல்ல? அந்த தகுதி நம்ம கிட்ட இல்ல. அது நீ பெறணும் அப்படின்னா அதுகிட்ட போனா மட்டும்தான் சாத்தியப்படும். அவங்க நம்ம பெருசா ஒண்ணும் பண்ணல. அவங்க கொடுத்து திருப்பி நம்ம அவங்க கொடுக்குறோம். இந்த காத்து அவங்க கொடுக்கறது தான், உணவு அவங்க கொடுக்கறது தான், உடை அவங்க கொடுக்கறது தானே. உண்மைதானே? எல்லாம் அவங்க தான் கொடுக்குறாங்க. அவங்க இதுல இருந்து கொஞ்சம் மிச்சத்தை எடுத்து அவங்களை கூடுற அன்பா கொடு, உன் குழந்தை மாதிரி கொடு, முன்ன மாதிரி நினைச்சு நீ கொடு, வேலை முடிஞ்சிச்சு. உனக்கான அறிவு அவங்க கொடுத்துருவாங்க. சிம்பிள் லாஜிக், சிம்பிள் தான் இது. அதனால தான் நல்லா தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு, அறிவு நிலை தெரிந்தவருக்கு உயிரிழக்கமே கடலை படி. மீதி பேர் நீங்க பண்ணலாம் பைத்தியக்காரன்னு தருவது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை அதுக்காக தான் அதுக்கான அர்த்தம்.
நீங்க திருப்பி திருப்பி நான் இதையே செய்வேன்னா இப்ப நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, என்ன இது இப்ப எல்லாம் பண்றாங்களே, எல்லாத்தையும் நிறுத்திட்டு எல்லாரும் ஜீவராசி மாதிரி அன்பா ஜீவகத்தின் ஒன்று செய்ய சொல்லுங்க. இந்த உலகம் மாறுமா மாறாதா? அவ்வளவுதான். இது ஈஸியான உண்மை தானே. நீ ஏன் திருப்பி முறை தாவம் பண்றேன், நான் தியானம் பண்றேன், நான் இதை கத்துக்கிறேன், நான் அதை கத்துக்கிறேன், ஏன் போறீங்க? நீங்க உன் குடும்பத்தோட வாழு, என்ன செய்ய அதை கரெக்டா செய்ய, அதை கொஞ்சம் சிறிய தொகை செலவு பண்ணு, உன் குடும்பத்துக்கு அதை சொல்லி கொடு, அது வாழ்க்கையை மேம்பட்டு சரியா வாழ்ந்துரும். எங்க உலகமே சரியா வந்துச்சுன்னா என்ன ஆகும்? எங்க எவன் வச்சு செல்லுமோ நடுவோட வந்து போயிட்டு வாத்தன் வந்து எனக்கு வான செல்லும் அவனே சொல்லிட்டு போயிடுவான். ஆனா இந்த பழக்கத்துல வந்தா சாத்தியப்படும். கண்டிப்பா இங்க செல்வம் இல்லாம இருக்குதா, உணவு பொருள் இல்லாம இருக்குதா, இடம் இல்லாம இருக்குதா, மூணுமே அது அவ்வளவு மாரி இருக்குது. ஆனா ஒரு சில கையில தான் இருக்குது. காரணம் அவங்ககிட்ட கருணை இல்லை, அதனால அவன் பதுக்கி வைக்கிறான். கருணையை உருவாக்குற செயலை நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒட்டுமொத்த பேருக்கும் சுகமா மாறிடலாம், ஒட்டுமொத்த பேருக்கும் அறிவு வர சூழல் உருவாயிடுங்க. ஏன் அதை பண்ண முடியல உங்களால? இப்ப அவ்வளவு நேரத்துல வந்து நான் இவ்வளவு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு, மோட்ச வீட்டின் தெருவுகள் ஜீவகாரணிட்டாரு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை வேணுமா என்ன? நான் சொல்றது எல்லாமே அவர் சொன்ன வார்த்தைக்குள்ள அடக்கம் தான். வல்லார் சொன்னது வார்த்தைக்குள்ள தான் இதெல்லாம் அடக்கம். ஐயா அடைய வேண்டியது அன்பா கருணையா இல்ல அறிவா? ஐயா ஐயா இது பாருங்க, பேசிக்கு இப்ப முதல்ல எடுத்த உடனே அறிவு கூட நீ எல்லாம் செஞ்சுருக்கீங்க. ஆனா உலகில் அறிவு கிடையாது. ஆனா நீங்க கருணைன்றது ஒரு ஜீவராசி நீங்க ஒன்று போகும்போது சரிங்களா, இப்போ அறிவு அன்பு கருணை இது மூணுமே ஒண்ணுதான். முதல்ல எல்லாத்தையும் ஒண்ணுன்னு பாக்குற பழக்கத்தை ஏற்படுத்திங்க. பிரிச்சு பிரிச்சு பாக்குறதால நீங்க ஒண்ணுமே வராது ஐயா. அதை மட்டும் தயவு செய்து ஞாபகம் வச்சுங்க. அன்பு கருணை அறிவு தயவு எது சொன்னாலும் சரி, இதெல்லாம் அது உள்ள ஒண்ணுதான். இப்ப ஐயா ஒண்ணு போட்டிருப்பாருல, தனித்திரு பசி திரு எழுத்திரு 3 விஷயம் போட்டிருக்காரா? ஆமாங்க ஐயா. இது மூணுக்குமே ஒரு அர்த்தம் தான். உண்மைதானே? தெரியுமா? பனித்திருனா தனியா இருக்குது, பசித்திருனா பச்சையோட இருக்குது, விழித்திருனா விழிப்போட இருக்குது. இது மூணுமே ஒரே அர்த்தத்துக்குரியதையா. விழிப்பா இரு, பசி இருக்குதா அளவா சாப்பிடு, இதுக்கு பேரும் விழிப்பு தான். தூக்கம் வருதா மெல்லன தூங்கு, ரொம்ப ஆழ்ந்து தூங்காது, அதுக்கு பேரும் விழிப்பு தான். எங்கெல்லாம் போறியா, எந்த செயலை செய்யா, எந்த செயலை செஞ்சாலும் அந்த இடத்துல நீ தனிச்சு நிக்கிற மாதிரி எல்லாம் தெளிவா ரொம்ப விழிப்போட அந்த செயலை ஹேண்டில் பண்ணு. இவ்வளவுதான் அர்த்தம் அதுக்கு. இவ்வளவுதான். இப்ப நீங்க மூணா சொன்னா நீ 3 பாத்தியா திருப்பி பசி திருன்னு நீங்க பசியோட இருக்கணும். பசியோட இருக்கிறது இல்ல, பசிக்கிற சமயத்துல சாப்பிடு, அதுவும் கரெக்டா அளவா சாப்பிடு, அதுக்கு விழிப்பு இருந்தா கட்டாயம் நீ பண்ணுவ. சரிங்களா? தூங்கும் போது அதே போலதான். நீ ரொம்ப ஆழ்ந்து தூங்காம தூங்கணும், ஒரு விழிப்பு இருக்கணும். தூக்குறப்பே விழிப்பு இருக்கும். ஏன்னா அதெல்லாம் இருக்கும். நான் இதெல்லாம் லைவ்ல உணர்ந்ததுனால சொல்றேன். அதை பண்ண முடியும் நம்மளால. அதே போல எந்த ஒரு செயலை செஞ்ச தனிச்சேரா தனியா இருக்கிறது இல்ல. எல்லா கூட்டத்திலும் நீ இருக்கணும். ஆனா உன் செயல நீ தனியா தெரியணும். அதுதான் தனிச்சு இருக்கிறது. அதுக்கு பேரும் விழிப்பு தான். சொல்லுது புரியுதுங்களா? இதுதான் அது மூணு அர்த்தம், வேற ஒண்ணு இல்ல. கண்டிப்பா எல்லாத்துக்கும் அப்படி நம்ம நெல்லுன்னு சொல்றோம், அரிசின்னு சொல்றோம், சாப்பாடுன்னு சொல்றோம். இது 3 வெவ்வேறு பொருள் தானே? ஆமா. ஆனா 3 ஒண்ணு தானே? ஒண்ணுதான். இப்ப எப்படி ஒண்ணு நீங்க இப்ப இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தெரியாதப்ப நீங்க பிரிச்சு பாத்துக்கணும், தப்பு இல்ல. சரிங்களா? ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் பிரிச்சு பாக்கணும்ன்றது நீங்க தான் யோசனை பண்ணணும். பிரிச்சு பார்க்கும் போது என்ன 1 3 ஆகுது. சுமார் பேச்சு ஒரு நாள் முடிய வேண்டிய விஷயம் 3 நாள் ஆகுது. ஆகுதா? இப்ப இந்த 3 நாள் ஆகுனா என்ன ஆகும்? 4. இங்க மெயின் 4 டைம் நம்ம ரொம்ப முக்கியம். அது நீங்க கடந்துட்டீங்கன்னா இந்த இடத்தோட வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி வர முடியாது அந்த 3 நாளுக்கு கொஞ்சம் தேடி. அதனால எதா இருந்தாலும் சிம்பிளா ஒரே விஷயத்துல முடிச்சுட்டு வெளியே வரணும். தாராளமா வந்து போயின்னு இருக்கணும். என்னால முடியும் எல்லாத்தையுமே. நான் எதையுமே ரொம்ப எல்லாம் உள்ள போக மாட்டேன். நல்லா போல பாப்பா இதான் ஒரு விஷயம், இதை போக கூடாது. இதை வள்ளலாரே அவரோட செயல் அவரு வச்சிருந்தாரு. எல்லா நூலையும் எடுத்து படிப்பாரு. அந்த நூல் எதுக்கு எழுதப்பட்டதோ அந்த நூலோட சாரத்தை மட்டும் எடுத்து நூலத்துக்கு ஓர வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தேவையில்லாது ஊர் பட்டது எழுதிருக்கும். ஆனா சாரம் ஒண்ணுதான். நூல் புக்கா ஃபுல்லாவே படிக்கணும் அவசியம் கிடையாது. இப்ப நான் என்னதான் சுத்தி சொன்னாலும் நான் கஷ்டத்தை ஜீவகாரணி மட்டும் தான் சொல்லுவேன். கருணை மட்டும் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா நிறைய விஷயம் நான் எனக்குள்ள நான் ஏதோ ஒண்ணு பண்ணாலும் ஏதோ நடந்தா கூட நான் தான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் அதுல இருந்து தான் நடந்தது. சரிங்களா? எல்லாம் நடந்தது. நீங்க கருணையை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். ஏன்னா வேற இதே நடக்கலாம் பரவாயில்ல. ஆனா கருணை நீ செய்வியா, அதுவே உங்க அந்த இடத்துக்கு கூட்டு போயிடும். கருணை செய்யறதுக்கு பணம் வேணுமா இல்ல மனம் இருந்தா போதும்? பணம் வேணும், மனம் வேணும், உடல் வலிமை வேணும். சரிங்களா? இது எல்லாமே வேணும். அது எந்த சந்தேகம் கிடையாது. இப்ப இது எல்லாமேன்றது இப்ப நீங்க வாழ்றீங்கல்ல, என்கிட்ட பேசுறீங்கல்ல, இதுவே அதுக்கு போதுமானதுதான். உங்களால சிந்திக்க முடியும். எல்லா ஜீவராசியும் நல்லா வாழ்த்தும், அன்பு தெய்வ கருணையோட வாழ்த்தோம், எல்லா அறிவோட வாழ்த்தோம். சிந்திக்க முடியுமா? முடியாதா? சிந்திக்கலாம். இது ஜீவகாரணியம் தான். உங்களால ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் செலவு பண்ண முடியாதா? பண்ண முடியும். அந்த 10 ரூபாய் 20 ரூபாய் நீ செலவு பண்றது உன்னுக்கோசம் செலவு பண்ற மாதிரி உங்க குழந்தைக்கோசம் செலவு பண்ற உங்களை பாவனை பண்ண முடியுமா? ரொம்ப அர்ப்பணிப்பு. 10 ரூபாய் தான். 10 ரூபாய்க்கு உங்களுக்கு மொத்த அர்ப்பணிப்பு கொடுக்க முடியல, கொடுங்க. அதுதான் 100% ஜீவகாரணி. இங்க அர்ப்பணிப்பு இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். 1 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்றான், 1 கோடியும் செலவு பண்றான். ஆனா அர்ப்பணிப்பு இல்லாத அந்த செயல்ல அனுபவத்தை பெருசா எடுக்க முடியாது. நல்ல பேரு கிடைக்கும், சிறந்தவர்னு சொல்லுவாங்க, வாழ்த்துவாங்க, உங்களுக்கு பட்டம் எல்லாம் கொடுப்பாங்க.
அதெல்லாம் வாங்கி இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சேர்த்து சேர்த்து வச்சுக்கலாம். நீ எரிக்கும் போது ஒன்றும் அதே ஒன்றும் போட்டு வச்சிட வேண்டியதுதான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்களா? எதா இருந்தாலும் அர்ப்பணிப்பு இருக்கும். இப்ப நான் என்னோட நம்ம வீடியோ எல்லாம் வருது, நீங்க யூடியூப் லிங்க்ல போனீங்கன்னா தெரியும். நம்ம யூடியூப் லிங்க் இருக்கு, ஒளி தேகம் யூடியூப் லிங்க் இருக்கு நம்மளுக்கு. ஆமாய்யா ஆமாய்யா ஆமாய்யா. ஒளி தேகம் பாத்தீங்கன்னா தெரியும். அது நிறைய விஷயம் நான் லைவ்ல பேசியிருப்பேன். ஜீவராசியை பத்தி பேசியிருப்பேன், கருணையை பத்தி, எல்லாமே கருணையை பத்தி தான் இருக்கும். அது என்னன்னு அதை பத்தி மட்டும் தான் நான் பேசியிருப்பேன். நான் தெருல நான் எல்லாம் நான் சொல்லுவேன். எல்லாரையும் நான் சொல்லுவேன், நீங்க எல்லாரும் நாயை பாருங்க, நாயை பார்த்தா நான் தெரியும் நான் சொல்லுவேன். கேட்டீங்களா நீங்க? கேட்டிருக்கேன். இப்ப நான் எப்படி சொல்ல முடிஞ்சாலே இந்த வார்த்தை சொன்னா எல்லாரும் கோவம் வருது நார்மலுங்க. நான் அதிகப்பட்டேன். இப்படி ஒரு மனிதர் இருக்காருன்னா எப்படிப்பட்ட நிலையில் இருப்பாரு அவருன்னு நான் யோசிச்சேன். இதுதான் சொல்றேன். இப்ப நான் சொன்ன சின்ன விஷயம் இது எல்லாமே என்னோட அறிவு அவங்க கொடுத்ததுக்கு, அவங்க காலில் தொட்டு கும்பிட்டா கூட எனக்கு அடங்காது. அவ்வளவு அறிவு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது நான் தான். நீங்க நான்ன்றது இங்க ஒண்ணு இல்ல, நான்ன்றது நான் தான் உண்மை. இங்க நான் எல்லாமே நான் தான் சொல்லுவேன். நான் நீங்க எல்லாரும் சேர்ந்து நான் தான். நாமும் சொல்லும் போதே ஒரு பிரிவு ஏற்படும் அதுல. ஆனா நாம தான் சரி நினைச்சிட்டாங்க. நாம்ன்றது சரியில்லை, நான்ன்றதுதான் சரி. ஆனா அந்த நான் கருணையை செய்யும் போது உனக்குள்ள வரும் அந்த நான் சரி. ஏன்னா நான்ன்றது அனைத்து சேர்த்தது நான் தான். அந்த நானா நான் மாறினா எனக்குள்ள கருணை பெறணும், அந்த நான் வந்துருவேன். எனக்குள்ள இருக்கிற அந்த நான்றது சேர்த்து 4 வருஷம் ஆகுது. சூடு சொரணம் எதுவுமே கிடையாது எனக்கு. ஆமாயா, இதெல்லாமே வல்லாறு கேட்டுக்கிற வாசகமா இதை நான் கேட்டு இதெல்லாமே வந்து செவி வழி செய்தி எனக்கு கேட்டது இயற்கைக்கிட்ட. நான் சொல்லல இதெல்லாமே எனக்கு செவி வழி செய்தியா எனக்கு கேட்க. ஓ இதைத்தான் வள்ளலார் சொல்லிக்கிறாரா, ஒன்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு. ஓ இதெல்லாமே எனக்கு செவி வழியா கேட்டு நான் பழகப்பட்டிருக்கேன். அதான் அவனுக்கு பெரிய விஷயம். எப்படி இதெல்லாம் கேட்குது. என் ஆன்மான்னு ஒரு வாட்டி கேட்டது. ஒரு வாட்டி அதே போல ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா இந்த உடலோட இருப்பேன், இந்த உடலோட்டு மருந்து அனைத்துமா நீயா இருப்பன்ற வாசகம் கேட்டது. இதெல்லாம் வல்லாறு கேட்ட வாசகமா என்ன கேட்டது. இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு அடிக்கடிக்கு நிறைய விஷயம் என்னோட ஆசிரியரா நிறைய வார்த்தைகள் என்கிட்ட கேட்கும். நான் இப்ப பேசுறதுல நிறைய விஷயம் இது எல்லாமே உள்ள அது சொல்லும், நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். நானா சொல்ல மாட்டேன் எதுவுமே. என்னால எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணி எழுதி பேச எனக்கு தெரியாது. நீங்க அதான் சொல்லிட்டீங்க இப்படி பேச மாட்டேன். நானா என்ன பேசுறனோ அதான் பேசுவேன். நீங்க சொன்னதை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். யாருக்கு எனக்கு சொல்லவும் தெரியாது. சொன்ன உடனே மறந்துடுவேன் நான். ஆமா, ஏன்னா நான் அந்த அறிவு வச்சு வரேன். இந்த அறிவு உலகியல் அறிவை வச்சு நான் என்ன பேசி நான் என்ன கொடுக்கும் அதை கொடுக்க முடியாது போயிடும். நான் அதனாலே நீ யார் எது சொன்னாலும் அதை பத்தி என்னோட இது என்ன இது மட்டும் தான் நான் பேசுவேன். இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் இங்க தேவையை தவிர்த்து இங்க வேற எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பா. ஆமா, ஏன்னா நீங்க கருணையா வாழணும். அந்த கருணைக்குள்ள இதெல்லாம் கிடைக்குமானா 100% அதுலதான் கிடைக்கும். வேற எதுலையுமே உங்களுக்கு கிடைக்காது. ஆனா அந்த ஜீவராசியா மாறணும். எல்லா ஜீவராசியா நீங்க மாறி பாவனை பண்ணணும். பாவனைன்னு ஒரு கண்ணனுக்கு தெரியுமா? தெரியாது. பாவனைன்றது ஒண்ணு இல்லையா? இப்ப படம் பார்ப்பீங்களா? தியேட்டருக்கு போய் பாப்பீங்களா? இப்ப ஒரு படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஹீரோ இருப்பாரு. ஹீரோ பார்த்தா ரொம்ப பிடிக்குமா? ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு தோணுமா? அவர் மாதிரி ஒரு மீசியில முடி வெட்டணும்னு தோணும், இல்ல ட்ரெஸ் பண்ணணும்னு தோணும், இல்ல உடம்பு கொஞ்சம் ஏத்தணும்னு தோணும். அவர் எப்படி கேரக்டர் அந்த கேரக்டர் நம்ம வாழணும்னு தோணுதா? இதெல்லாம் தோணும், எல்லாருமே தோணும். சரிங்களா? நம்ம எல்லாருமே கிரியேட்டர் தான். ஏற்கனவே இதே கிரியேட் பண்ணதான் நம்ம தான். இங்க வந்து அந்த கிரியேட் எல்லாம் பண்ணிட்டு உள்ள போனோம்னா நம்மளுக்கு கிரியேட்டர் என்னன்னு தெரியாத ஆயிட்டோம். அந்த கிரியேட் வரவங்க உங்கள்கிட்ட காமன்ற என்னத்தையும் அவன் குத்தான். நீ கிரியேட் பண்ற ராஜா, இல்ல நீ கிரியேட் பண்ணலாம், இதுக்கிட்டே எந்த பிரயோஜனம் இல்ல. அதுக்குதான் காமனருவே. காமனர் அவன் எதுக்கு குத்தானா? இயற்கையா குத்ததுனா நீ கிரியேட் பண்ணணும். ஒரு பெண்ணோட போகாம பெண்ணுகிட்ட போனாம நீ கிரியேட் பண்ணணும். அப்பதான் நீ கிரியேட்டே பண்ணுவேன். காமன்ற ஒண்ணு நீ ஜடத்தை விட மோசனமோ அதுக்கு கொடுத்ததான் அந்த காம உணர்வு. அந்த கிரியேட் அங்க பண்ணனா எப்படி உங்களால ஒரு படம் பார்த்து அங்க கிரியேட் பண்ண முடிஞ்சதோ அதே கிரியேட் பண்றத வள்ளலாரோட வீடியோ கேட்டு ஜீவகாரன் இப்படி பண்ணலாம் சொல்லி சொல்றாரு. அந்த வார்த்தையை கேட்டு உங்களை ஏன் கிரியேட் பண்ண முடியல? நான் சும்மா கேக்குறேன். பாவனை பண்ணுங்க, அந்த ஜீவராசியா நீ மாறு, அந்த உடல் பட துன்பத்தை நீ பட்டா மாதிரி உணர்வுன்னு போட்டிருப்பாரு. போட்டிருக்காரா இல்லையா? இப்ப அதை நீங்க பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் நான் பண்ணுவேன். அளவுக்கு மீறி போகணும். ஆமா, ஒரு ஜீவராசியை பார்த்துட்டேன், ஒருத்தருக்கு அடிபட்டுக்குது, அதே போல எனக்கு எப்படி இருக்கும் முன்ன பார்க்கும்போது உடம்பு சிலுக்கும். அந்த மாதிரி நம்ம மாறும் போது அதான் படத்தை பார்த்துட்டீங்க, ஹீரோ பண்ற மாதிரி நீங்க பண்றீங்கல்ல, தோணுது இல்ல? நம்ம செய்யணும் ஒரு எண்ணம் வருது இல்ல? இது நீ பண்ற கிரியேட் தானே. இதே கிரியேட் நீ பண்ண முடியாது. உன்னால ஏன் கருணையை மட்டும் கிரியேட் பண்ண முடியல? நீங்களும் அந்த கேள்வி கேட்கணும் எல்லாரும். இந்த கிரியேட் நடக்கிறது தான். ஏன்னா நம்ம கிட்ட உணர்வு தான் மெயின். உணர்வு வந்தாதான் இந்த சிரசு உச்சிக்குள்ள போக முடியும். இறைவனோட முழு பார்த்த போய் நீ உணர்வுனா உணர்வு கொண்டு தான் போக முடியும். உன்ட்ட கோவம்ன்றது உணர்வோ, காமன்றது உணர்வோ, கர்வன்ற உணர்வோ, ஆணவன்ற உணர்வு வச்சு அதுல போக முடியாது. கருணைன்ற உணர்வு வச்சா மட்டும் அந்த மூலத்தை டச் பண்ண முடியும். ஆனா அதுக்கு எல்லாமே இந்த 4மே தேவை. இதுல எப்படி வருது உணர்வு? இதே உணர்வே அதுக்கு வர மாட்டேன். நீ தான் திங்க் பண்ணணும். நீங்க திங்க் பண்ணீங்கன்னா அந்த உணர்வு அதுக்குள்ளேயும் போட்டு சொல்லி நீங்க தான் உருவாக்க முடியும். இப்போ ஜீவராசியில போறீங்க,
அப்ப தோணும்ல, இன்னும் அதுலலாம் உணர்வு இல்லையா வர மாட்டேங்குது. இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன இந்த எண்ணத்தை நீங்க வச்சு அந்த உணர்வு அங்கேயும் வரும். அதை பாக்குற கோணம் மாறும். அந்த நாயா நம்ம தான் எப்படி இருக்கும் சிந்திச்சு பாக்கலாம்ல, தோணும்ல. ஒரு பாம்பா நம்ம தான் எப்படி இருக்கும், ஒரு மீனா இருந்தா எப்படி இருக்கும், அது வாழ்க்கை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழும். அது ஒரு ஆமையா இருந்தா எப்படி வாழ முடியும் நம்மளால, ஈஸியா சிந்திக்கலாயா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்படி எல்லாம் நம்ம பண்ணணும். இந்த கிரேட் நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா, இதே உருவம் கொண்ட அமைப்பு கொண்ட செல் எல்லாம் உடம்புக்குள்ள இருக்குது உங்களுக்குள்ள. அண்டமும் பிண்டமும் ஒண்ணு சொல்லுகிறானுங்கல்ல, அப்போ இந்த பூமியில இருக்கிறதெல்லாம் இந்த உடம்புக்குள்ள இருக்குது. அப்படி உடம்புக்குள்ள இருக்கும் போது நீங்க வெளியே போய் ஒரு ஜீவராசி, ஒரு மரத்தையோ ஒரு ஜட பொருளையோ நீங்க தொடும் போதெல்லாம் ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு கொண்ட செல்லு உள்ளேங்குது. நீ உணர்வோட நீ தோணும் முதல்ல, அதுக்கப்புறம் அந்த உள்ள ஒரு செல்லுக்கு போய் பாயும். அது வெறும் பாயாது. இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.